கார்த்திகேயன், இப்போ ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளிப்படையா எந்த விஷயமும் வரல. இப்போ ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட டெல்லி பயணம் என்பது கூட அதிகாரப்பூர்வமாக வந்துதா அப்படின்றதும் தெரியல. இதுல முதலமைச்சர் இப்படி ஒரு கோரிக்கைனா ஆளுநர் டெல்லிக்கு போறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா நிறைய நெட்வொர்க் இருக்கு, அவங்களுக்குள்ள தகவல் தொடர்புல நிறைய பேர் பணியாற்றக்கூடிய சூழல்ல முதல்வர் எந்த அடிப்படையில் நேற்று இரவோ அல்லது இன்றைக்கு காலையிலேயோ பதவி பிரமாணம் செய்யுங்கன்ற அந்த கோரிக்கை எப்படி வச்சிருப்பாரு? ஆளுநருடைய பிரதான கடமை என்னது? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இங்கே அவர் பேரில் ஒரு அரசு நடக்குது. அந்த அரசு நல்லா சிறப்பாக நடக்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்திற்கு அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்றத அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் கடமை ஆற்றணும். அதுதானே அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு தனிப்பட்ட காரணங்களாகவோ இல்லை முக்கியமான ஒரு அலுவல் காரணத்திற்காக டெல்லி விரைந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏற்கனவே திட்டமிட்டிருக்கலாம். நான் கேட்பது, ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றத்திற்கு ஒரு அமைச்சரை நியமிக்கிறத விட ஒரு ஆளுநருக்கு பெரிய கடமை அதை விட என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்ல இப்ப இப்படி பார்க்கலையா? ஏற்கனவே திட்டமிட்ட பயணம், இதையெல்லாம் தெரிந்து கொண்டு முதலமைச்சர் அவருக்கு ஏற்றார் போல தோதாக ஒரு நேரம் குறிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கலையா நீங்க? இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சராக்கணும்னு ஒரு முதலமைச்சர் கோரிக்கை வைக்கும்பொழுது அரசியல் சட்டம் 124வது பிரிவின்படி ஒரு முதலமைச்சர் பரிந்துரைக்கக்கூடிய நபரை அமைச்சராக நியமிப்பது தான் ஒரு ஆளுநருடைய கடமை. அதில் அவர் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு இடமே கிடையாது. ஆளுநருக்கு சட்டம் அதுதான் சொல்லுது. அப்போ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, ஒருத்தரை பதவி பிரமாணம் பண்ணி வைங்க, இன்றோ நாளையோ பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறாருன்னா, நான் தான் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு பர்சனல் ரீசன் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, அந்த மாதிரி காரணங்களுக்காக நான் ஒரு நாட்கள் கழித்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு தகவல் அனுப்பியிருந்தால் பரவாயில்ல, இல்லை சபாநாயகர் மூலமாகவோ இல்லை முதலமைச்சர்கிட்ட தான் அனுப்பணும். அப்படி இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் நான் ஏற்கனவே திட்டமிட்டுட்டேன் அதனால் நான் டெல்லிக்கு போகிறேன்னா, ஒரு அமைச்சரை நியமிக்கிறத விட உங்களுக்கு தலையாய கடமை வேற எங்கன்னு இருக்குது? நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற கான்ஸ்டியூஷனல் டியூட்டி இங்கே உங்களுடைய அமைச்சர் நியமிப்பது, முதலமைச்சரை நியமிப்பது, இதெல்லாம் தான் உங்களுடைய முக்கியமான வேலை. இதை விட முக்கியமான வேலை அதை தான் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் தவிர்க்க முடியாமல் இருந்த எமர்ஜென்சினா நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி இருக்குது, இல்லை பர்சனல் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் நேஷனல் எமர்ஜென்சி இருக்குது, அதனால் நான் போய் டெல்லிக்கு போனால் தான் இந்தியாவுடைய காப்பாற்றவே முடியும்னு இவர் ஒன்றிய அரசு வர சொல்லியிருந்தால் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இவர் திட்டமிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே முக்கியமாக ஒரு பதவி பிரமாணம் நேற்று நைட்டே பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு காலையில் தானே போகிறீங்க, என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில கூட பண்ணிடலாயா? இன்னைக்கு காலையில கூட பண்ணலாம், 2 நிமிஷம் தான் ஆக போகுது. இல்லை, நான் சென்ற ஆண்டு இதே மாதிரி டிஆர்பி ராஜா அவர்கள் பதவி பிரமாணம் நடந்தது. மொத்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் தான் இருந்தது. நீங்கள் அதை பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகுது. பார்வையில நினைச்சிருந்தா நிச்சயமாக பண்ணலாம். அவர் ஒரு எலிஜிபிள் எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ ஹூ இஸ் எலிஜிபிள் டு பிகம் மினிஸ்டர் இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் விதி 190 படி அவர் டிஸ்குவாலிஃபைன்றது ஏற்கனவே நடக்குது. ஆனால் இப்போ கன்விக்ஷன் சஸ்பெண்டட் இப்போ உச்சநீதிமன்றத்தில். அப்போது இயல்பாகவே அவரோட வேகன்சி நோட்டிஃபிகேஷன், அவர் தொகுதி காலியாகி விட்டதுன்ற நோட்டிஃபிகேஷனை ரிவோக் பண்ணுறேன்னு ஒரு சபாநாயகர் கெசட்லேயே நோட்டிஃபை பண்ணிட்டார். அப்போ அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் பரிந்துரைச்சா, அரசியல் சட்டம் 124 பிரிவின்படி அவரை அவருக்கு உறுதிமொழி ஏற்க வச்சு அவரை அமைச்சராக நியமிக்கிறது தான் உங்களோட வேலை. ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து எதுவும் அதிகாரப்பூர்வமாக கருத்து மறுப்பு வரலன்றதுக்காகவே தனியரசு அவர்கள் எல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கிறாங்களா அதுக்கு? ஏன்னா வெளிப்படையா திமுக அரசு இதை பத்தி எதுவுமே பேசல. ஆளுநர் மாளிகை இது எங்க பிரச்சனை வருதுன்னா, நீங்க இது பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டா இருந்ததுன்னா காலையில நைட்டு 12 மணிக்கு அஜித் பவார் ஆட்சியிலேருந்து கலைச்சிட்டு வெளியில வந்தாருன்னா காலைல 8 மணிக்கு இருங்க முடிச்சிடுறேன். 8 மணிக்கு தேவேந்திர குறுக்கிடல, உங்க கருத்துக்கு சிரிப்பால் ஆமோதிக்கிறார். அப்படி இல்லை, காலையில் நைட்டு 12 மணிக்கு மேலே அஜித் பவார் விட்டு வெளியே வந்தார் 2019. அப்போ உத்தவ் தாக்கரே பதவி ஏற்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு காலையில் 8 மணிக்கு தேவேந்திர ஃபட்னவிஸை முதலமைச்சராக நியமிச்சார் பகத்சிங் கோஷியாரி. அதுவும் என்னன்னா, பெரிய வேடிக்கை என்னன்னா, அப்போ பிரசிடென்ட் ரூல் அங்கே அமலில் இருந்தது, குடியரசுத் தலைவரோட ஆட்சி. ஒரு கவர்னர் அது குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீக்கணும்னு சொல்லி பரிந்துரைக்கிறாரு. பிரதமர் கேபினெட்டே கூட்டாமல் இமீடியட்டாக டெசிஷன் எடுத்து பிரசிடென்ட்ஸ் ரூலை ஓவர் நைட் லிஃப்ட் பண்ணாங்க. உடனே லிஃப்ட் பண்ணி அடுத்த நாள் காலைல 8 மணிக்கு பதவி பிரமாணம் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்களுக்கும் அஜித் பவார் அப்பவே ஒரு தடவை துணை முதலமைச்சர் ஆனார். இது பகத்சிங் கோஷியாரியோ இல்லை பிஜேபி நினைத்தால் அவர்களுக்கு ஒரு அமைச்சரை நியமிக்கணும்னா இந்த வேகத்தில் நடக்க முடியும். ஆனால்
இங்கே சட்டப்படி வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு பரிந்துரை கொடுத்து இந்த சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒருத்தர் 6 மாசத்துக்குள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிக்கலாம், அதுல பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அந்த 15% பிரீச் பண்ணலாம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 35 மினிஸ்டர் தான் இருக்க. ஆளுநர் நான் பதவி பிரமாணமே செய்து வைக்க மாட்டேன்னு எதுவும் சொல்லலை. இல்ல நான் கேட்கிறேன், அது ஏன் அந்த ஒளிவு மறைவுன்னு கேட்கிறேன். இங்கே தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்து கடிதம் வந்திருக்குன்றாங்க. ஆனா இது எங்க பிரச்சனை வருதுன்னா, செய்திகள்ல வந்து இவர் வந்து அட்வொகேட் ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்களுடைய கருத்து கேட்டதாக இது சம்பந்தமா சட்ட சிக்கல் இருக்கான்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து அதனாலதான் வந்து இது தவறுன்னு சொல்லி பிரச்சனையே வருது. அவங்க கேட்டாங்களான்னு அதிகாரப்பூர்வமா எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவலாக இல்லாம இல்ல செய்தியில வந்து அவர் கேட்டதாக செய்தி வருது. ஏன்னா இது முதல் முறை இல்ல. செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பதவியிலிருந்து இவர் நீக்கினார்ல, இவரே தன்னிச்சை யூனிலேட்டரா ஒரு டெசிஷன் எடுத்தார் அரசியல் சட்டத்துக்கு முரணா. அப்போ அந்த பிரச்சனை வந்தப்போ இதே மாதிரி தான் வந்து நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னாரு. உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹோம் மினிஸ்ட்ரிட்ட கேட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னா அதுக்கப்புறம் அது என்ன கருத்து கேட்டாரு, ஏஜி என்ன சொன்னாரு, ஹோம் மினிஸ்ட்ரி என்ன சொல்லிச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே திறந்தார். கடைசி இதுக்கப்புறம் என்ன கேள்வி வச்சாரு, தார்மீக அடிப்படையில் அவர் பதவி விலகணும் அப்படின்னாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தார்மீக அடிப்படையில் பதவி விலகணும்னா அப்போ முதல்ல வந்து இவங்க எல்லாத்த விட வந்து இந்த விஷயத்த சொல்றதுக்கு தகுதியே இல்லாத பாஜக தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2013 வந்து பாபு போக்ரியான்னு சொல்லிட்டு குஜராத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் வந்து அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஒரு 54 கோடி வந்து மைனிங் தெஃப்ட்டுக்கு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை பெற்றிருந்தார் போர்பந்தர் கோர்ட்டில். அவர் இந்த லிலி தாமஸ் கேஸ் வர்றதுக்கு அந்த செக்ஷன் 84 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் மக்கள் பிரதிநிதி சட்டம் 8 நாள் இருக்கு இல்லையா, அது ரத்து செய்வதற்கு 1 மாதம் முன்னாடி இந்த தீர்ப்பு வந்தது. அப்போ இவரை நீக்க வேண்டும், இவர் வந்து 3 வருஷம் சிறை தண்டனை பெற்றிருக்கார் ஊழல் வழக்கில் 54 கோடி வழக்கில்னு சொல்லி அவர் பாபு போக்ரியாக்கு எதிராக அன்று இருந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சங்கர் வகையிலா இப்ப இந்த கோரிக்கையை வச்சாரு. அப்போ வந்து தார்மீக அடிப்படையில் நீக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் அமைச்சரை தொடர விட்ட அந்த முதலமைச்சர் பேர் நரேந்திர மோடி 2013. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க வந்து என்ன அடிப்படையில் கேட்குறீங்க?